ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறத விட கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. கடந்த 2 வாரமாட்டு சரியான முறையில் எனக்கு வீடியோவே போட முடியலை. ரெகுலர் வீடியோ வர்றதில்லைன்னு உங்களுக்கே தெரியும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதமாக எனக்கு கால்வலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல கோல்டு, அப்புறம் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருந்து மருந்து எடுத்துக்கிட்டேன். ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில் போய் காலுக்கு பார்க்கும்போது உப்பு குத்தி வாதம், செப்பல் மாற்ற சொல்லி எம்சிஆர், கால்வலி இருக்கிறவங்க எம்சிஆர்னு ஒரு செப்பல் இருக்குங்க, அது போட்டப்பறம் உண்மையிலே வீட்டில் நடக்கிறதுக்கு வெளியில் நடக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அது போயிட்டு விட்டமின் டியும் கால்சியம் குறைபாடும் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கான மாத்திரைகளை எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுமோ காலுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் நிற்காதீங்க, தண்ணியில் ரொம்ப வேலை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னோட உடம்ப நான் கொஞ்சம் பாதுகாத்து கொஞ்சம் கண்டினியூவாக ரெஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு, அக்காவோட வீடியோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சர்ஜரி, ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஒரு என்ன ஆறுதலாகவே இருந்துச்சு, ரொம்ப ஒரு பலமாக இருந்துச்சு, தைரியமாக இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன சர்ஜரி, என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, சரியா? வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் ஒரு கட்டி இருந்துச்சு, ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு 48 ஏஜ் ஆகிடுச்சு. அந்த 48 ஏஜ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் ஏஜ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் 2ம் நல்ல நீர் போட ஆரம்பிச்சுது. ரெகுலராக அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு, சரியா? பீரியட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதனால் நாங்கள் காலும் நல்ல வீக்கம் போட்டதுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது தான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அக்காக்க யூட்ரஸில் வந்து நல்ல பெரிய அப்படி ஜவ்வு மாதிரி நிறைய கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். அட்மிட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி சின்ன வயசுலேருந்து அதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் என்ன செய்யலை, அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து குறையவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு 7 நாள் அட்மிட் ஆகிட்டோம். ஆனாலுமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியலை, அந்த வீசிங் குறையாததுனால ஆப்ரேஷன் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அவளுக்கு சீக்கிரம் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மெடிசன் கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸும் ஸ்டாப் ஆகலை, அந்த வீசிங்கும் குறையவே இல்லை, சரிங்களா? இதை வந்து நான் எப்படி வீடியோவில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை. நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம யூட்ரஸில் இருக்கட்டும் சரி, நம்ம உடம்புல எந்த ஒரு வயிற்று வலி எந்த இது வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு செக் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அக்காவுக்கு அப்படி இருந்தது. அக்காவுக்கும் வந்து என்னென்னா ஏஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்களும் அசால்ட்டாக அப்படி விட்டுட்டாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சிருந்தோம். அப்படி யாரும் இருக்காதீங்க அப்படிங்கிறது சொல்கிறேன், சரியா? அப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து ஒரு 7ஆவது நாள் ஆன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கு கம்மியாக இருந்தது. அதனால் உடனே என்ன செஞ்சாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு 8 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது 20 சென்டிமீட்டர் வயிற்றில் இருந்துச்சு, ஓகேவா? அப்படி இருந்ததுனால அதனோட கசிவு வந்து நிற்பாட்ட முடியலை, வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் எவ்வளோ மெடிசன் கொடுக்க அது ஸ்டாப் ஆகவே இல்லை. கடைசியாக நேற்றைக்கு ஈவினிங் 3 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. நேற்றைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் போகும்போது எனக்கு எந்தவித பயமும் இல்லை. என்னென்னா நல்ல விஷயம் தானே, அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால மனசை தைரியத்தோடு அப்படி வச்சு நான் நல்லா ப்ரேயரோடு தான் இருந்தேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த இதை கொண்டு காமிப்பாங்களா, எடுத்த கட்டியை கொண்டு காமிச்சாங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு நல்லா அழுக வந்துருச்சு. நல்லாவே அழுதேன். என்னென்னா இந்த அளவுக்கு எங்கள் அக்கா இதை வயிற்றில் வச்சுருந்தாங்களா அப்படின்னு. எப்படியுமே ஒரு 2 kg சம்திங் இருக்கும், சரிங்களா? 2 kg தான், சரியா? அப்புறம் வந்து அதை பார்த்த உடனே எனக்கு எங்கள் அக்கா இவ்வளோ நாள் இப்படியா எங்கள் அக்கா இதை கொண்டுட்டா நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பயந்துட்டேங்க. நல்லா பயந்து பார்த்ததுலேருந்து அழுது தலைவலி. அப்புறம் எங்கள் அக்காவை வந்து ஐசியூவில் ஃபஸ்ட்டு என்ன தான் கூப்பிட்ருந்தாங்க. இன்னொன்று ஆப்ரேஷனுக்கு வந்து அவளை உள்ளே கொண்டு போகும்போது எனது அக்கா அப்படின்னு சொல்லி தான்
ஒரு லெட்டர் எழுதி வாங்குவாங்கல்ல இந்த ஆப்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு, அது எல்லாமே என்கிட்ட தான் சிக்னேச்சர் வாங்கினாங்க. அதை படித்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி எழுதியிருந்தாங்க கடைசியில், அதாவது ஆப்ரேஷன் நடக்கும்போது எதானாலும் நான் அது ஒரு ரூல்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது ஏன் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அக்கா பசங்க 2 பேருமே சின்ன பசங்க தானே, காலேஜ் பசங்க. அக்காவுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. நிறைய பேர் அக்காவை பற்றி கேட்டிருந்தீங்க. அக்கா 2 குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அக்காவோட 2 டெலிவரி பார்த்ததுலேருந்து என்னோடய வாலிப நாட்களில் நிறைய கஷ்டப்பட்டேங்க. அக்காவோட 2 பிரசவ டைம்லையும் நான் கல்யாணம் முடிக்காமல் இருந்தேன். 2 பிள்ளைங்களை பார்த்து பிரசவம். அப்போல்லாம் எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகலை, காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. பால் விட்டு வேலை சரி, எங்கள் அம்மா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ எங்கள் அக்காவை ஃபுல் அண்ட் ஃபுல் பிள்ளைங்களை பார்க்குறது, குளிப்பாட்டுறது, அந்த வயசுலேயே நான் 2 பிள்ளைங்களும் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறதுலேருந்து எல்லாமே நான் தான் அந்த பிள்ளைகளை பார்க்குறது, துணி துவைக்கிறது எல்லாமே கஷ்டப்பட்டேன். சரியா, அந்தளவுக்கு அந்த வயசுலேயே கஷ்டப்பட்டனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன, பழைய இடத்துல இருந்து நம்ம இன்றைக்கி எப்படி கடவுள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அறிஞ்சு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்றைக்குமே நம்ம பழசை மறக்கக்கூடாது. அப்படி தான் நான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால எங்கள் அக்காவுக்கும் ஹஸ்பண்ட் இல்லையா, அதனால் எங்கள் அக்காவுக்கு எந்த ஒரு இதுனாலும் நான் தான் பண்ணுவேன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எங்கள் அக்கா பசங்களை வச்சு இந்த வீடு க்ளீனிங்லாம் பண்ணும்போது ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரவங்களெல்லாம் பார்க்க வைப்பீங்களா, உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது கெஸ்ட்டாட்டு, வந்த பிள்ளைங்கள இப்படி வேலை வைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை வேலை வைக்கலாமேன்னு நிறைய கமெண்ட் எனக்கு இருந்துச்சுது. சரியா, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். எங்கள் அக்காவுக்கு எல்லாமே நான் தான், எங்கள் அக்காவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பசங்கள்லேருந்து அவங்களுக்கு எல்லா தேவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே இது வரைக்கும் பண்ணுறது எல்லாமே நான் தான். என்னோடய பசங்க கூட ஒரு விஷயத்த சொல்லும்போது டக்குன்னு செய்யாட்டி கூட எங்கள் அக்காவோட 2 பசங்களும் சரி, நான் எது சொன்னால் நான் சொல்லுங்கள் சித்தி அப்படிங்கிற பேச்சுக்கு தலைமுடி வெட்டினா கூட கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்து, இப்போல பசங்க மாடலாக வெட்டுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணியிருக்க, பார்க்க அசிங்கமாக இருக்குன்னா அடுத்த செகண்ட் அதை என்ன செஞ்சுருவாங்க, பண்ணிவிட்டு சித்தி நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த அளவுக்கு என் பிள்ளைங்க 2 பேருமே நான் அன்றைக்கி அவங்கள அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தனேன். சரிங்களா, ஸ்கூல் கொண்டு விடுறது, கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நான் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு பிள்ளைங்கள இன்றைக்கி வரைக்கும் அவங்கள வளர்த்து விட்டுட்டுருக்கிறதே நான் தான். சரியா, அப்படியெல்லாம் நான் இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்க, அது எங்கள் அக்கா பிள்ளைங்க அப்படின்னு நான் நினைக்கல, நம்ம பிள்ளை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு நான் கஷ்டப்படுவேன். எனக்கு கால் வலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால ஒரு நாளும் அண்ணி ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காவோட பசங்க 2 பேரும் மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் மேலெல்லாம் ஒற்றடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடுவேன். அவங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் என்ன செய்வேன், சும்மா கூப்பிட மாட்டேங்க, ஏதாச்சும் நான் என்ன செய்வேன். அதை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் அம்மா பிள்ளைக்கு செய்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் பிள்ளைங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் இருந்தனால தான் இன்றைக்கி பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. அக்காவுக்கு எதுனாலும் எனக்கு எல்லாமே, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா தான் எங்கள் அக்காவை பொறுத்த வரைக்கும். எனக்கு எல்லா விஷயத்துலையும் என் கூட இருக்கிறவங்க அவங்க தான். அதனால் அக்கா கஷ்டப்படும்போது அது என்னால் தாங்கிக்க முடியலை. அந்த கையெழுத்து போடுற அந்த நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் கூட. அப்புறம் அந்த கட்டியை கொண்டு கையில் பார்க்க தரும்போதும் என்னால் அது தாங்கவே முடியலை. சரி, இப்போது நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஐசியூலேருந்து வந்த உடனே அக்காவை உடனே என்ன பார்க்க விட்டாங்க. பார்க்க உள்ளே போகும்போது அக்காவுக்கு அந்த ரொம்ப பேச முடியலை. என்னம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். அக்கா நான் வந்திருக்கேன், என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான் சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது. அப்புறம் கண்ணு 2லேருந்து பயங்கரமாக கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சுது. ஏமா அழுகிற, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வச்சு சொன்னேன். சொல்லி அதிலே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நைட்டு 9 வரைக்கும் நான் 9-10 மணி நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் தங்கச்சி தெரியுதா அப்படின்னு நான் யார் அப்படின்னு கேட்டேன். என் தங்கச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக இப்போ ஐசியில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அக்கா மூத்த பையனும் அங்கே இருக்காங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நேற்றைக்கு நல்லா அழுதுனால எனக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக முடியலை. வீட்டில் பிள்ளைங்க, என் பசங்க லீவு, அக்கா பசங்க எல்லாருக்குமே சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் சாப்பாடு கொடுத்து அப்படி இன்றைக்கி ஒரு நாள் என்னால் போக முடியலை. எனக்கு இன்றைக்கி ரொம்ப கால் வலி கொஞ்சம் அதிகமாக நின்றுட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. நேற்றைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடி அந்த மாதிரிலாம் நின்றுனால இன்றைக்கி இடது கால் ரொம்ப பெயின் எடுத்துருச்சு. அதனால வீட்டில் இன்றைக்கி
இன்றைக்கி ஹெவி ஒர்க்கு, அண்ணி இன்றைக்கி வரல. ஸோ கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகலை. அங்கே போனாலும் அக்கா ஐசியூவில் தான் இருக்காங்க. ரூமுக்கு வந்து பிறகு போகலாம். நாளைக்கு மேக்ஸிமம் ரூமுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. இத்தனை பேர் நமக்கு குடும்பக்காரங்க இருக்காங்க, இத்தனை குடும்பங்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தேங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் பையன் மார்க்கு சொல்லியிருந்தேன். பையனுக்கு வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் அக்காவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மேக்ஸிமம் 5 days, இனி 5 days 7 daysன்னு தெரியல. அங்கே வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். இங்கே தான் வந்து இருப்பாங்க. நான் கொஞ்ச நாள் பார்த்து அவங்கள ஊருக்கு அனுப்பேன். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டே ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோவில் வந்து எதுக்காக அன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்ததா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அன்னைக்கு அப்படி தான் மயக்க ஊசி போட்டு அந்த கட்டியில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து டெஸ்ட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா, அது நார்மல் கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு டெஸ்ட் அனுப்பி 2 days கழித்து தான் அந்த டெஸ்ட்டு வந்துச்சுது. அந்த டெஸ்ட்டில் நமக்கு நார்மல் கட்டி அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சுது. அதுக்கப்புறம் அது ரொம்பவே பயமாக இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம அது தெரிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அப்புறம் வேறு அந்த ஆப்ரேஷன்லேயே என்ன பண்ணிக்கலாம், என்ன நடக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்போவே பண்ணிடுவோம். இது தெரியாமல் நம்ம கட்டி எடுத்தோம்னா அது 2வது ஆப்ரேஷனுக்கு அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதை அனுப்பி 2 days வெயிட் பண்ணி அந்த கட்டி வந்து நார்மல் கட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இது வந்து இப்போதைக்கு வந்து நிறைய லேடிஸுக்கு இருக்கக்கூடியது, அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீசிங் குறையாதனால தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுது. அப்புறம் சர்ஜரி பண்ணி எடுத்த கட்டியை வந்து அதையும் வெளியில் லேபுக்கு இப்போ வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனோட ரிப்போர்ட் வந்து 4 நாள் கழித்து தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனி வேறு என்ன ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எங்கள் குடும்பத்துக்காக எங்களோட கூட இருந்து எங்களுக்கு முழு சப்போர்ட்டு கொடுத்து அவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோவில் கண்மணி ப்ரூனோ பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கண்மணி ப்ரூனோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க என்னைய. அம்மா வீட்லேயும் அங்கே 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அக்கா பையன் டெய்லி 20 கிலோமீட்டர் அங்கே போய் அவங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சு, அப்பா ஊரில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. பகல் டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ணா பொண்ணு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அந்த பிள்ளைகளையும் பார்க்கணும், இந்த பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இது வரைக்கும் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாமல் சாப்பாடெலாம் கரெக்ட் டைம் கொடுத்து என்ன நாங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கோம். அப்படி தான் இப்போ என் கண்மணி ப்ரூனோ வந்து என்ன தான் என் பசங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே என்ன அவங்க ரொம்ப தேடுறாங்கங்கிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் வெளியிலேருந்து வரும்போதே நான் பார்ப்பேன், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப டயர்டாக வர்றதுனால ரொம்ப நேரம் அவங்க கூட இருக்க முடியலை. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூடவே இருந்தேன். அதனால் 2 பேரும் நல்லா நிம்மதியாக நல்லா தூங்குனாங்க இன்றைக்கி பகலில். அடுத்தடுத்து வீடியோவில் நான் என்ன செய்கிறேன், பிள்ளைங்களை கொஞ்சம் காமிக்கிறேன். கண்மணி ப்ரூனோவை மிஸ் பண்ணியிருப்பீங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரியா? நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் அவங்களுக்கு அடிக்கடி அவங்கள காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோதாங்க. வீடியோ எடுத்து கரெக்டாக கொஞ்சம் எடிட் பண்ண டைம் கிடைக்கல, அவ்வளோதான். சரியா? மற்றபடி பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்களோ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுன்னாலும் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னுட்டுனா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜெகிஸ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு என்னோடய பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லைஃப் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க. கரெக்டான டைமுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கொரியர் வந்து சேரும், யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா கேட்டாச்சுன்னா எனக்கு நேற்றுக்குள்ளே டேட்டுக்குள்ளே தான் போட்டுட்டேன், இன்றைக்குள்ளது கொஞ்சம் போடாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நாள் ரொம்ப தாமதமாகாது, 1 நாள் 2 நாள் தாமதமாகும். ஏற்கனவே போட்டவங்களுக்கு கூட நான் கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்பி கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் நான் ஒரு சிலருக்கு ரீசன் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து சேராதவங்க கோச்சிக்காதீங்க. எல்லாமே பெண்டிங் இல்லாமல் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி 1 நாள் உள்ளது கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஓகேவா?
ஓகே மை ஃபேமிலிஸ், இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் விஷயத்த சொல்லியிருக்கேன். இதுதான் ரீசன். எந்த ஒரு வயிற்று வலி வந்தாலும் பெண்கள் நம்ம உடம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நான்லாம் இப்போ கொஞ்சம் கவனமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல உணவுகளை எடுத்து நல்லா வாக்கிங் போகணும். நானும் அப்படி தான் இனி வாக்கிங் போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். கால் பயங்கர வலி. கொஞ்சம் டாக்டர் நீங்கள் இப்படியே இருக்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, வாக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் என்னை போலவே ஒரு சகோதரிகளாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு சொல்லணும், நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? நானும் அதை பார்த்து கற்றுக்கிறேன். ஓகே மை ஃபேமிலிஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.